எங்க தொகுதியில இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள வந்து எங்களால பார்க்க முடியல. வரலையா அவங்க யாரும்? இல்லையே, எப்பவுமே வரலீங்களே. இது வந்து எல்லாருக்குமே தெரியுமே. நான் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ஒருத்தர் வந்து நேரில் பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம். கோயிலுக்காக அவர் வந்து அடிக்கல் நாட்டுறதுக்காக தான் வந்திருக்காரு. அவர் சொன்னார், நான் எம்எல்ஏ ஆன உடனே அந்த கோயிலை சரி செஞ்சு தருவேன் அப்படின்னு. அதை நிறைவேற்ற இங்கே வந்திருக்காரு. இப்போ இந்த முறை ஆட்சி மாறணும்னு சொல்லி தான் நாங்கள் இவர் தளபதி ஓட்டு போட்டது. இந்த முறை எம்எல் பிரபு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான்ட்டு நாங்கள் பார்க்குறோம். வருவானுங்க. போன வருஷம் வந்து எம்எல்ஏ, அது 3 வருஷமெல்லாம் வருவானுங்க. சும்மா சீனை போட்டு நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன் அவ்வளோதான். இவர் ஒரு மாற்றத்தை தருவார். மாதவரம் மாற்றம்ன்றதுக்காக வந்திருக்கோம். சரி, நல்லது நடந்தால் போதும். தமிழகத்திலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கீங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதிகப்படியான நம்பிக்கையை விதைச்சிருக்கோம். அதுக்கான பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா அதுக்கான கடமைகளை நிறைவேற்றுவோம். நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்த நிறைய கழக தோழர்கள் நிறைய தேவைகள் சொல்லி இந்த விஷயத்த, நிறைய குறைகளை கேட்டு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பா அது ஒன்னொன்னா கேட்டு நிறைவேற்றி. முதல் முறையா சட்டமன்றத்துக்கு போனீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வாக்கெடுப்பு இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க சட்டமன்றத்துக்கு போகும்போது? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கும் பண்ணையாளர்களுக்குமே சொந்தமான இடத்த முதல் தடவை பாமர மக்களுக்கான ஒரு ஆள் இருந்தால் நம்ம போயிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம மக்களுக்கான குறைகளை கேட்கறதுக்கான ஒரு இடம். ஸோ கண்டிப்பா அந்த இடத்த எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி எங்க மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு கண்டிப்பா வாங்கி தருவோம். நீங்க பிரச்சாரத்தப்போ ஒரு விஷயம் சொன்னதான் இங்க மக்கள் சொன்னாங்க, நான் எம்எல்ஏ ஆன உடனே கண்டிப்பா இந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆமாமா. இன்னும் என்னென்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் மாதவரம் தொகுதியில இருக்கு சரி பண்ண? ஏற்கனவே சொன்னதுதாம்மா, முக்கியமான விஷயம் முக்கிய இல்லாத விஷயம்லாம் இல்லை. எல்லாமே தேவைகள் தான் இங்கே நிறைய இருக்கு. காலங்காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைவேற்றாமலே வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதனால தான் அவங்ககிட்டயே டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ தேவைப்படுதோ அதை முதல்ல நிறைவேற்றுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கூட வர வழியில் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி கேட்டிருக்காங்க, பட்டா வசதி கேட்டிருக்காங்க, நிறைய பேர் ரோடு வசதி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் வசதி கேட்டிருக்காங்க. இப்படி யார் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்களோ, எந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை முதல்ல நிறைவேற்றணுன்றதுக்காக தான் நம்ம திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க ஜெயிச்ச பிறகு தளபதி அவர்களை மீட் பண்ணீங்களா? கண்டிப்பாமா மீட் பண்ணாரு. வாழ்த்துக்கள் சொன்னாருமா. நம்மளுக்கான பொறுப்பு அதிகமா இருக்கு, இதை விட இன்னும் வேகமா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நன்றி. நன்றிமா. தேங்க்யூ. எங்க தொகுதியில இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள வந்து எங்களால பார்க்க முடியல. வரலையா அவங்க யாரும்? இல்லையே, எப்பவுமே வரலீங்களே. இது வந்து எல்லாருக்குமே தெரியுமே. நான் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ஒருத்தர் வந்து நேரில் பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம். ஹாப்பி டு ஷேர் இது வந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கின காலம் போயிட்டு சாதி மதங்களை தாண்டி எல்லாத்தையும் கடந்த ஒரு இதாக இந்த இது வந்திருக்கு. அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ ஒரு ஹாப்பி, ரொம்ப அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கூட வந்து நாங்கள் ஜேர்னி பண்ணுறது வந்து எங்களுக்கு சந்தோஷமான தருணமாக நாங்கள் சொல்கிறோம். ஒன் ஷாப் மூணுனது ஓகே தான். ஒன் ஷாப் இன்னும் கம்மி பண்ணணும். ஓகே, 4700 சொச்சம் இருக்கு, இன்னும் கம்மி பண்ணணும். ஊருக்கு ஒன்று வச்சாலே போதும். இல்லைன்னா அது கூட வேணாம். இங்கே மாதவரம்ல வந்து போதைப் பொருள் புழக்கம் கஞ்சா இருக்கா? கஞ்சாலாம் ஓகே, அது ஃபுல்லாக உழைக்கணும். சரி. தண்ணி தான் பிரச்சனை. தண்ணி வந்தால் கூட அரிப்பு வருது. நிறைய பேர் வந்து இங்கே வந்து மெடிசன்லாம் எடுத்துருக்குறாங்க. உடம்புல வந்து படப்படையாக வருது. நிறைய பேருக்கு பிரச்சனை நடந்திருக்கு. பஸ் வசதி கிடையாது, ஆட்டோ கிடையாது, ஷேர் ஆட்டோ கூட கிடையாது. இது ஊர் உங்களுக்கு அங்கேருந்து இறங்கி வந்தால் இங்கே அதுதான் வரணும். சில வீடுங்களாம் ரொம்ப ரொம்ப நடுத்தரமான குடும்பம் தான் இங்கே நிறைய இருக்குது. அது வந்து அவர் வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி. ஆனால் அவர் அதுக்கு தான் அவங்க மக்களுங்கெல்லாம் வந்து அவரை வர வச்சுக்கிறாங்க. புது ஆட்சி மலர்ந்து அவர் வரது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் நல்லா செய்வார், அந்த நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே. கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம், போதைப் பொருளை ஒழிச்சாலே அடுத்தடுத்து இந்த பெண்கள் பாதுகாப்புலேருந்து ரோட்டில் நடக்கிற சின்ன இந்த ரொம்ப இழிவான விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும்.
அந்த போதைப் பொருளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ ஸ்கூல் பக்கத்தில் ஒரு 40 வருஷமா ஒருத்தவங்க போராடி இருக்காங்க. ஆமா ஆமா டி அது நகர்ல. மூடுனது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி இதுதான் மெயின். போதைப் பொருள் இல்லைனாலே பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துடும் கண்டிப்பா. ஓகே ஓகே. இங்க வந்து தாவேக்கால இருந்து எம்எல் பிரபு அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க விருப்பப்பட்ட வேட்பாளர் தானே அவங்க? கண்டிப்பாக நாங்கள் விருப்பப்பட்ட வேட்பாளர் தான். ம். அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ம். அவரு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு அவர் மேல, இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு? அவர் எல்லாமே செய்வார்ப்பா எல்லாருக்கும். ம் ம். அதனால அதிகபட்சமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே ஓகே. அவர் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. இப்போ இந்த பிரச்சனை சரி பண்ணணும் இந்த தொகுதியில முக்கியமா ஃபர்ஸ்ட் அதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? நிறைய பேருடைய கோரிக்கை வந்து ட்ரைனேஜ் இல்லை முக்கியமாக இங்கே. ஆ. அந்த ட்ரைனேஜ் சரி பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல சடையங்குப்பம் உள்ள வந்து இருள் காலனி இருக்குது. இப்போ கோயிலுக்காக அவர் வந்து அடிக்கல் நாட்டுறதுக்கு தான் வந்திருக்காரு. அவர் சொன்னார், நான் எம்எல்ஏ ஆன உடனே அந்த கோயிலை சரி செஞ்சு தருவேன் அப்படின்னு. அதை நிறைவேற்ற இங்கே வந்திருக்காரு இப்போ. ஓகே சரி, தேங்க்ஸ். தேங்க்யூ. பிரபன் வந்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எல்லார்ட்டையும் பேசி தான் வர வைக்கணும்னு ஒரு முயற்சியிலே நாங்கள் வர வச்சுட்டோம். எங்கள் ஏரியாவில் நிறைய பிரச்சனை இருக்குது. இத்தனை வருஷம் கட்சியில் இருந்தவங்க எந்த இதுவுமே பண்ணலை. இவர் வந்தால் செய்வாருன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் சொல்லி ஜெயிக்க வச்சுட்டோம். அதே மாதிரி ரோடு சரி பண்ணணும் எங்கள் ஊருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா அப்பா சின்ன பிள்ளை இருந்ததுலேருந்து நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ரோடு நடந்தே தான் வர்றோம். சரி, எங்கள் பிள்ளைங்களாவது நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் ஜெயிக்க வச்சுருக்கோம். மினி பஸ் விடணும். அதே மாதிரி எங்கள் தண்ணிலாம் ஒரு பிரோஜனத்துக்கு ஆகாது. கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் எல்லாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். கேன் தண்ணியில் நாங்கள் யூஸ் பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு வசதியும் கிடையாது. தண்ணி ஒரே பூச்சும் புழுமா வரும். அதை வடிகட்டி பிடிச்சாதான் ஓரளவுக்காவது நல்லா இருக்கும். அந்த தண்ணியை சரி பண்ணணும். அதுதான் எங்களுக்கு மெயின் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் தண்ணி, அப்புறம் ரோடு, மினி பஸ். அதுக்கு சரி பண்றதுக்காக தான் பிரபுணனை வர வச்சிருக்கோம். அவர் செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. செஞ்சிருவாரு கண்டிப்பா. அப்புறம் ட்ரைனேஜும் போட்டு வருஷ காலமா இருக்கு. வீட்டுக்கு வீடு லைனு, பைப் லைனு இழுத்து வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு நனவு தெரிஞ்சதுல இருந்து இழுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு இன்னும் எதுவுமே பண்ணல. அதையும் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ட்ரைனேஜ் அதையும் சரி பண்ணுவார். 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பழுப்பு இன்னும் அது சீர் பண்ணல யாரும். இந்த முறை ஆட்சி மாறணும்னு சொல்லி தான் நாங்கள் தளபதி ஓட்டு போட்டது. இந்த முறை எம்எல் பிரபு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான்ட்டு நாங்கள் பார்க்குறோங்க. ஓகேக்கா, எங்களோட கருத்து. இங்கே வந்து இருளர் காலனிக்கு அவர் ஏன் முக்கியமாக வராரு இன்னைக்கு? ஏன்னா இங்கே வந்து கோயில் ஒன்று கட்டிக்கிறாங்க, அம்மன் கோயில். அது சரியாக சீரமைக்கல. அதை பார்க்கறதுக்கோசம் வந்து பார்க்குறாரு. ஏரியா வேறு சரியில்லைம்மா. அந்த இடத்துலலாம் போய் பார்த்தோம். ஒரு நீட்டாகவே இல்லை. ஒரு சுத்தமாக அதே மாதிரி ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டிக்கிறாங்க. அதுவும் வந்து நல்லா ஒரு க்ளீன் பண்ணி தரல. ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும் தான் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. கீழெல்லாம் தரெல்லாம் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இது அதனால் காட்டுறதுக்கோசம் வர சொல்கிறோங்க நாங்கள். இல்லை, நாங்கள் ரொம்ப வருஷமா வெள்ளத்தில் ரொம்ப பாதிக்கப்படுறோம். இந்த ஏரியா தான் ரொம்ப பாதிக்கப்படும். அதே மாதிரி இருளர் காலனியும் ரொம்ப பாதிக்கப்படும். அதுக்காக தான் முக்கியமாக அங்கே சரி பண்ணுறதுக்காக அவர் வராரு. ரொம்ப வருஷமா அந்த வெள்ளப்பெருக்கில் நாங்கள் அடிபட்டு நிறைய பேர் வேற இறந்துருக்காங்க வேற அந்த வெள்ளப்பெருக்குனால. அப்படிங்களா? ஆமாம், அந்த தண்ணியில் அங்கே சேறு இழுத்துட்டு போய் இறந்துருக்காங்க. நாங்கள் ரொம்ப வருஷமா அதிலே அவஸ்தப்பட்டு தண்ணிக்குள்ளேயே தான் நாங்களாம். இந்த போன வாட்டி தண்ணி வந்தப்போ கூட தண்ணிக்குள்ளேயே தான் இருந்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓகே. அதையும் சரி பண்ணணும். அதுக்காக தான் கோவில் பக்கத்தில் இங்கே ஒரு மெயின் ரோட்டில் ஒரு கோவில் பக்கத்தில் பார்க்கிங் ஏரியான்னு சொல்லிட்டு வண்டி விட்டு யாரோ சம்பாதிக்கிறாங்களாம். ஆனால் அது புதிய இடமா. அந்த இடத்துல ஒரு பார்க் மாதிரி கட்டி கூட குழந்தைங்க விளையாடுற மாதிரி கூட பண்ணலாம். அந்த ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் அவர் வந்தால் பண்ணுவார் நம்புறேன், நம்பிக்கை இருக்கிறோம். சரி. தளபதிக்கு ரொம்ப நன்றி. எம்எல் பிரபு அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. சரி. என் நேம் சாம். நான் பாடல் பேரூராட்சியிலேருந்து வந்திருக்கோம். எல்லாமே எங்கள் டீம் எல்லாமே. இப்போ அண்ணன் ஜெயிச்சிலேருந்து சில மாற்றங்கள் எல்லாமே நிறைய அங்கே தொகுதி ஏரியாவில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். அண்ணன் ஜெயிச்சல் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போது ஒயரு கீழே இருக்குது. அந்த ஒயரு கம்பம் எல்லாமே இருக்குது, தொங்கி இருக்குது. அதெல்லாம் நிறைய சொல்லிட்டோம். எதுவும் மாற்றம் இல்லை. இதுக்கு அண்ணன் வந்திருக்க அப்போ தான் இதுக்கப்புறம் கோரிக்கை வைக்கணும். அதெல்லாம் மாற்றணும். நிறைய குறைகள் இருக்குது ஏரியாவில். இப்போ ரைஸ் மில் இருக்குது. ரைஸ் மில்லேருந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. கம்பெனிங்க இருக்குது. கம்பெனிலேருந்து அந்த பொல்யூஷன் இது எல்லாமே இருக்குது. அதெல்லாமே சேஞ்ச் ஆகணும். நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அண்ணன் தான் வந்து கண்டிப்பாக ஏரியாவில் கண்டிப்பாக மாற்றி கொடுக்கணும். அதுக்கான கோரிக்கை வச்சுருக்கோம் அண்ணன்கிட்ட. அண்ணன் வந்து இனிமேல் தான் மாற்றுவாருன்னு நம்பிக்கையாக இருக்கும். ஓகேண்ணா. தளபதி அவர்கள் வந்து சிஎம் ஆகி கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நல்லதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 21 வயசுக்கு மேலே கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒயின் ஷாப் பாதி மூடி இருக்காரு. ஸ்கூலு இதுமாரி 200 யூனிட் இலவசம் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் நிறைய அறிவிப்பாருன்னு நம்புகிறோம். அவர் வந்து ஒரு புதிய மாற்றம் கொண்டு வருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.
எப்பவுமே இந்த ஏரியாவுக்கு என்ன தேவைன்றது எல்லாமே ப்ராப்பராக அவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் தான் ஒரு மாற்றம் வந்திருக்கு. இங்க தொகுதியில என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குக்கா? நிறைய இருக்குமா. சுத்தமான குடிநீர் தண்ணி இல்லை, சரியா, பஸ் வசதி கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் இது வசதி கிடையாது. அப்புறம் பார்த்தா பிள்ளைங்களுக்கு படிப்பு வந்து ரொம்ப தூரமாக போய் வர்றதுனால கண்டிப்பாக மினி பஸ் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. சம்டைம் கரண்ட் போயிட்டு வர ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஸ்கூலும் இல்லடா, சும்மா மிடில் கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இருக்குமா, சொல்லியிருக்கோம், நிறைய சொல்லியிருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக அவர் செய்கிறேன்னு இருக்காரு, எங்களுக்கு தெரியும். பட்டாவும் கிடையாது. பட்டா இங்க 40 வருஷம் 50 வருஷம் இருக்கவங்களுக்கு பட்டா வசதியே கிடையாது. ரேஷன் கார்டு எல்லாமே வச்சிருக்காங்க, இருந்தாலுமே பட்டா வசதி கிடையாது. அதனால நிறைய எழுதியும் போட்டுட்டாங்க, வரல. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில எம்எல்ஏ எல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம், சொல்லியிருக்கோம் கோரிக்கை, ஆனா எதுவும் நடக்கல. பட்டா வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். சரிங்கக்கா. ஏன்னா 50 வருஷம் 60 வருஷம் இங்கேயே கிடக்குறாங்க, பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இங்க தண்ணி கூட வந்தா நிறைய நிக்கும் அப்படின்லாம். ஆமா, தண்ணி வருஷத்துல ஒரு வாட்டி வந்துரும். 10 நாள் 20 நாள் கஷ்டப்படணும். வேலைக்கு போக முடியாது, வர முடியாது, எல்லாமே கஷ்டம் தான். இங்க பேசிக்கே இல்லைங்க, வாழ்வாதாரமே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கு. அண்ணா மாத்தி கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மாத்தி தருவார் நாங்க நினைக்கிறோம், பண்ணி தருவாரு. நீங்க இருக்கிற ஏரியால என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? அதான் இந்த ஒயர்ஸுங்க அடிக்கடிக்க கீழே இறங்கி விழுந்துருது, அது காலை வச்ச ஆபத்து தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆளுங்க வச்சு கிளியர் பண்ணா. மழை பெஞ்சா இங்க நிறைய தண்ணி நிக்கும் அப்படிலாம் சொல்றாங்களே, அப்படிங்க? ஆமா ஆமா, தண்ணி கொஞ்சம் நிக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகுற மாதிரி அண்ணன் கொஞ்சம் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணாங்கன்னா ரொம்ப. இப்போ இங்க எதற்காக வராங்கக்கா? அதான் மக்களுக்கு தேங்க் பண்ற விதத்துல நம்ம அண்ணன் வராரு. இல்ல ஒரு கோயில் அடிக்கல் நாட்டுற அந்த மாதிரி எம்எல்ஏ ஆயிட்டுனா முதல்ல அந்த விஷயம் பண்றதா அவர் சொல்லியிருந்ததா சொன்னாங்க, அதனால கேட்கிறேன். கண்டிப்பா மக்கள் இப்போ இனிமே நம்ம அண்ணனை விடுறதா இல்லை, எதா இருந்தாலும் இப்போ அவரை தான் கேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். மாதவரம் சட்டமன்ற தொகுதி சரிங்களா. இதில் வந்து சடையங்குப்பம் பர்மா நகர். இப்போது எம்எல் பிரபானை வந்து நன்றி தெரிவிக்க வராப்பில். இங்கே மோஸ்ட்லி அதிகமான பிரச்சனை வந்து குடிநீர் பிரச்சனை தான். குடிநீர் தண்ணி வந்து ரொம்ப தட்டுப்பாடு. குடிநீர் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா கரெக்டாக 10ஆம் மாதம் 11, 12 ஒட்டுமொத்த தண்ணி ஊருள்ள தான் இருக்கும். ஏன்னா புழல் ஏரியில் திறக்கிற தண்ணி 500 கண்ணாடி திறந்தாலும் சரி, 2000 கண்ணாடி திறந்துட்டாங்கன்னா ஊருள்ள வீட்டு உள்ள தான் தண்ணி நிற்கும். ட்ரைனேஜ் சிஸ்டம் இங்கே இல்லையா? அவ்வளோ இது ட்ரைனேஜ் சிஸ்டம்ன்றது வந்து இது எப்படின்னா, இது வந்து நம்ம ஆற்றோடைய கடைசி பகுதி. கடல் நீர் வந்து மேலே ஏறி இறங்குற இடம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சபட்சம் மாத்தூர்லேருந்தே கொசஸ்தலையாறு புழல் ஏரி தண்ணி வர பகுதியில் வந்து இவங்க கரைன்றதே அமைக்கல. ஆக்சுவலாக கொசஸ்தலையாறுக்கு மட்டும் போன 5 ஆண்டில் மட்டுமே சுமார் ஒரு 300 கோடி நிதி ஒதுக்கி எல்லாமே பண்ணானாங்க. ஆனால் எதுவுமே பண்ணலை. கொசஸ்தலை ஆற்றோடைய மெயின் பகுதி வந்து நம்ம நாப்பாளையம் சைடு வரும். அந்த சைடு வர்றதுலையும் கரை போடலை. கரை போடாதனால மணலி புதுநகர்லேருந்து வர தண்ணி எல்லாமே ஆழப்படுத்தாதனாலையும் வர தண்ணிகள் எல்லாமே ஃபஸ்ட்டு பர்மா நகர் பாதிக்கப்படுது. பர்மா நகருக்கு அடுத்தது சடையங்குப்பம் பாதிக்கப்படுது. இந்த பாதிப்புனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ நாள் ரோடு ஸ்பெசிலிட்டி இருந்தோம், இண்டஸ்ட்ரியல் ஜோன் இருந்தோம், பஸ் வசதி கிடையாது இந்த 2 ஊருக்குமே குறைஞ்சபட்சம் சொல்ல போனால். அதே போல் எம்எஃப்எல்லேருந்து சுமார் ஈச்சங்கொழி மணலி புதுநகர் வரைக்கும் எந்த ஒரு வண்டியுமே கண்டெய்னர் சர்வீஸ் ரோடு மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஆமாம், ஆக்சிடென்ட் ஜோனு அதிகமாக ரெட் ஜோனில் இருக்கிறதுனா இந்த மாதவர தொகுதியில் இந்த பகுதி தான். வேட்பாளர் இப்போ ஜெயிச்சிட்டாங்க, அவங்க தான் எல்லாமே. ஆனால் ஆக்சுவலாக இருந்தால் எங்களுக்கு தேவையானது ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு சாலை. ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லிங்க் ரோடு ஒன்று மணலி புதுநகர்லேருந்து சடையங்குப்பம் லிங்க் ரோடு கட்டாயம் தேவை. அந்த லிங்க் ரோடு போட்டாலே பொதுமக்கள் எல்லாமே திருவொற்றியூர் போகிறதுக்கு சுமார் மணலி புதுநகரும் மாதவர தொகுதி தான். அங்கேருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே திருவொற்றியூர் வந்து அடைஞ்சிடலாம். குடிநீர் வெயில் டைமில் சுத்தம் பெஸ்ட். எங்கள் ஊர் பொம்பளைங்கெல்லாம் குடம் தூக்கியே நிறைய பேர் சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஊரில் பொண்ணு தர்றதுக்கும் சரி, பொண்ணு எடுக்கிறதுக்கும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் யாருன்னா பாருங்களேன், சும்மா 28 வயசு தான், ஆனால் பார்த்தா 30-40 வயசு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் 500 மீட்டரோ 300 மீட்டரோ குடத்தை தூக்கின்னு தான் போகணும். தண்ணி லாரி தான் வரும். சிட்டி உள்ள இவ்வளோ ஒரு பாதிப்பான ஏரியா இருக்குன்னா இதுதான். இதனால் என்னன்னா எங்களுக்கு வந்து அது தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு உப்பு தண்ணி உள்ளே வராத செஞ்சு இங்கே வந்து ட்ரைன் சிஸ்டம் குடிநீர் வேணும். ஏன்னா மேலில் போட முடியல, கீழே போட்டு கீழேருந்து ஒரு மோட்டார் மூலிமா எல்லார் வீட்டுக்கும் லைன் போகிற மாதிரி போட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் தண்ணி வந்த பாடு இல்லை. எந்த ஒரு ஆட்சியிலையும் வருவானுங்க. போன வருஷம் வந்து எம்எல்ஏ, அதுக்கு 3 வருஷமெல்லாம் வருவானுங்க. சும்மா சீனை போட்டு நான் பண்ணுறேன், நீ பண்ணுறேன், அவ்வளோதான். இவர் ஒரு மாற்றத்தை தருவார், மாதவரம் மாற்றம்ன்றதுக்காக வந்திருக்கோம். சரி, நல்லது நடந்தால் போதும். பட்டு அண்ணன் செய்வார். தளபதி இருக்கிற வரைக்கும் தளபதி வழியில் நாங்கள் எல்லாம் நடப்போம். கண்டிப்பாக. சரிங்களா. எங்களுக்கு ரொம்ப தேவைகள் அதிகம் இருக்குது இந்த பகுதிக்கு. டெவலப்மெண்ட் ஏரியா கண்டிப்பாக டெவலப் ஆகணும். டெவலப் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே இருளரின மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கட்டாயம் வீடு வேணும்.
பட்டா கூட இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் இருந்துன்னு அவங்களுக்கு ஒரு குடியுரிமை இல்லாமலே இருக்கிறாங்க. குடியுரிமைனாலே பட்டா தான். அந்த பட்டா இல்லாமல் அவங்க இருளர் ரெண்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வசிக்கிறாங்க. அதே போல் அடுத்த சமூகத்தினருக்கு நிறைய பேருக்கு பட்டா இல்லை கிராமத்துலேயும். அதெல்லாம் ரொம்ப முக்கிய தேவைகள்லாம் கொஞ்சம் மாற்றி தரணும். போக்குவரத்து வசதி மெயினாக செஞ்சு தரணும். ஓகே, அது செஞ்சு கொடுத்தாலே போதும். ஓகே, நன்றி தளபதி.